வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஆர்வி. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் ஷேர் மார்க்கெட்டை பற்றின அத்தனை தகவல்களும் A to Z அண்ட் நூக் அண்ட் கார்னர், அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் எந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகும், கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, பேட்டர்ன்ஸ்னால் என்ன, எந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகும், எந்த பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி அத்தனை டைப் ஆஃப் தகவல்களும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை தகவல்களும் இந்த சேனலில் பார்க்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலோட பேஸ்லேருந்து வர்றது நல்லது. அதாவது அந்த தொழில் எப்படி வந்தது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி போயிட்டுருக்குங்கிறத பற்றி ஒரு ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு அதிலிருந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படி வந்துச்சு, அது வந்து எந்த கண்ட்ரியில் ஆரம்பித்தாங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்துச்சு, இது ஓரியன்டானதை ஷார்ட்டாக பார்த்துருவோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். பன்னெண்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸில் கோர்டியாஸ்டிஸ் டி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த பேங்க் தான் வந்து இவங்க மக்களுக்கு வந்து இந்த கடன்லாம் கொடுத்தாங்க, விவசாயத்துக்காக கடன் கொடுத்தாங்க. அதை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு ஒரு அமைப்பு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அமைப்பு தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான பேஸ். ஏன் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடனையே வந்து தரகர்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுதான் ஷேர் மார்க்கெட் உண்டான பேஸ். சரிங்களா, 13ஆம் நூற்றாண்டு இறுதியில் ப்ரூக்ஸ் அப்படிங்கிற இந்த பொருள் வணிகர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பியூரியஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்றா கூடி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. 1309 வருஷம் அவங்கள வந்து இந்த பியூஸ்ங்கிற இடத்துல அவங்க பண்ணதுனால அவங்கள ப்ரூக்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இவங்க வந்து ஒரு சாதாரண கூட்டமாக இருந்தவங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பில்டிங்கில் வந்து இவங்க வந்து இது செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வர அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. 13ஆம் நூற்றாண்டு மத்தியில் வந்து வென்ஸ்லியா வங்கி அரசாங்க பத்திரங்களை வந்து முத விட்டு அதை வந்து வர்த்தகம் செஞ்சாங்க. ஏன்னா பைசா, வென்சுலா, வெரோனா, புளூரன்ஸ் ஆகிய நாட்டில் வந்துட்டு 14ஆம் நூற்றாண்டின் போது அரசே வந்து என்ன பண்ணிச்சுன்னா, அரசு பத்திரங்களை வந்து வெளியிட்டு அதை வந்து வர்த்தகம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் டச்சு நாட்டில் தான் முத இந்த கூட்டு பங்கு நிறுவனங்களை வந்து தொடங்கினாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி, அதில் வரக்கூடிய அந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபங்களை வச்சு இவங்க இதை ரன் பண்ணாங்க. 1602 தான் வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு முத உலகிலேயே ஒரு பங்குச்சந்தையை உருவாக்குச்சு. இதுதான் உலகத்தின் முதல் பங்குச்சந்தை, ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வளரும் நாடுகளிலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகளில் அத்தனை நாடுகள்லையுமே வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெரிய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK, US, ஜப்பானு, கனடா, ஜெர்மனி, சீனா, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது. இதே நம்ம ஊரில் இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டோன்னா, முதல் பங்குச்சந்தை வந்து 1875 BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இந்த BSEங்கிறது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஷார்ட் ஃபார்ம். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா 318 உறுப்பினர்களோட அதோட ஃபஸ்ட்டு இது தொடங்கினாங்க. 1965 அரசாங்கத்தால் வந்து முத அங்கீகரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது சென்செக்ஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு குறியீடு இருக்குது. அதாவது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். சென்செக்ஸுங்கிறது அதை வந்து சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சென்செக்ஸ். இதுக்கு வந்து அளவுகோல், அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு அளவுகோல் தான். இப்போ வந்து லிட்டரு அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து BSEக்கு வந்து சென்செக்ஸ் தான் ஒரு அளவுகோல். இது 1986 தான் முத கணக்கிடப்படுது இந்த இண்டெக்ஸை. சரிங்களா, இதில் வந்து BSEயில் வந்து 30 டாப்
30 கம்பெனிஸ் என்ன நடக்குதோ அதோட ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து இந்த சென்செக்ஸும் மாறும். இதுதான் பிஎஸ்சியோட மெயின் திங்க். இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் 30 கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு, ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வு, பஜாஜ் ஃபினான்ஸு, பாரத் ஏர்டெல், ஹெச்சிஎல் டெக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்துஸ்தான் யுனைடெட் லிமிட்டெடு, ஐசிஐசிஐ, இந்துஸ்தான் பேங்க்கு, இன்ஃபோசிஸ், ஐடிசி, கோட்டாக் மகேந்திரா, லேசன் அண்ட் டர்போ, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி, நெஸ்டலு, என்டிபிசி, இந்த மாதிரி ஒரு 30 கம்பெனி இருக்குங்க. ரிலையன்ஸு, இது நிறைய இருக்குது. டாட்டா கன்சல்டன்சி, இது வந்து நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாவே இந்த லிஸ்ட் அவுட்லாம் வந்துடும். இந்த மாதிரி இந்த 30 டாப் 30 கம்பெனிஸை வச்சு சென்செக்ஸ் குறிக்கிறாங்க. இந்த 30 கம்பெனிஸில் ஒரு கம்பெனி வெளியே போச்சுனாலும் இப்போ 31 இருக்கிற கம்பெனி மறுபடியும் உள்ளே வந்து 30 ஃபில் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் இது ரன் ஆகுது. இதுலேயே வந்து இண்டெக்ஸஸ்லாம், மீதி இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஎஸ்சிலேயே பிஎஸ்சி 500, பிஎஸ்சி 100, பிஎஸ்சி 200, பிஎஸ்சி பியூஎஸ், மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, பேங்க்கு, டெக்கு, ஆட்டோ, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, கஸ்டமர் டியூரபிள், மெட்டலு, இதில் அத்தனை டைப் ஆஃப் இண்டெக்ஸஸும் இதில் இருக்குது. இது என்எஸ்சின்னு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1993 தான் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த 1993 இவங்க தான் ஃபஸ்ட்டு சேட்டலைட் ஓரியன்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இண்டெக்ஸஸ் பிஎஸ்சியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இண்டெக்ஸஸ் இதுலேயும் இருக்குது. நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இருக்குது. இதில் நிஃப்டி 100 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 2 பிரிச்சிருக்காங்க. இதில் அந்த நிஃப்டி 50 இருக்குது இல்லைங்களா, டாப் 50 கம்பெனிஸை பேஸ் பண்ணி தான் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் குறிக்கப்படுது. நிஃப்டி அப்படிங்கிறது தான் இதோட இண்டெக்ஸ். இதில் வந்து டாப் 50 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி நடக்குது. அடுத்தது வந்து நிஃப்டி மிட் கேப்பில் வந்து 150 கம்பெனி இருக்குங்க. இதில் நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி மிட் கேப் 100 ரெண்டாக பிரித்து 2 இண்டெக்ஸாக இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 50யும் நிஃப்டி ஸ்மால் கேப் 100ம் தனியாக பிரித்து இண்டெக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிஃப்டி 200, நிஃப்டி லார்ஜ் கேப்பு 250, நிஃப்டி மிட் ஸ்மால் கேப்பு 400, இதுலேயும் இண்டெக்ஸஸ் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 50 கம்பெனி, நிஃப்டி அந்த 50 இருக்குது இல்லைங்களா, அந்த 50 கம்பெனி பேஸ் பண்ணி தான் நமக்கு இண்டெக்ஸ் இருக்குது. அதனால் அந்த நிஃப்டி டாப் 50 கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வு, ஸ்டேட் பேங்க்கு, டாடா ஸ்டீலு, ஆக்சிஸ் பேங்க்கு, லேசன் அண்ட் டர்போ, இந்த மாதிரி ஹீரோ மோட்டாரு, பாரதி ஏர்டெல், இதில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிஸும் இப்போ கரண்ட்டாக போன மாதம் வரைக்கும் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி வெளியே போச்சுன்னா 51th கம்பெனி வந்து மறுபடியும் உள்ளே வருவாங்க. சரியா? மொத்தம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எங்கே ஆரம்பித்தாங்க, எந்த கண்ட்ரீஸில் வந்துச்சு, இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு, எப்போ வந்துச்சு, எப்படி எந்த வருஷத்தில் பண்ண ஆரம்பித்தாங்க, இதை பற்றினதை ஒரு ஷார்ட்டான டீட்டெயிலை பார்த்துட்டோம். இந்த நிஃப்டி 50 கம்பெனிஸும் பிஎஸ்சி 30 கம்பெனிஸும் மாறிட்டே இருக்கும். அது மாறுறது எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட்டில் நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்மால் கேப் கம்பெனினா என்ன, மிட் கேப் கம்பெனினா என்ன, லார்ஜ் கேப் கம்பெனினா என்ன? 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து லார்ஜ் கேப்பாகவும், 5,000 20,000 வரைக்கும் இருந்தால் அவங்க மிட் கேப் கம்பெனியாகவும், 5,000 கோடி ரூபாய்க்கு கீழே டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த மேட்ரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.